வாழ்க வளமுடன். குடும்ப அமைதி பற்றிய கேள்வி பதில்கள். குடும்ப அமைதிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களே கூறி பழகணும் அப்படிங்க. நார்மலாக நம்ம போற்றுனா சந்தோஷமாக தான் இருப்போம். தூற்றுதல் அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது நாம் அதை இயல்பாக எடுத்து பழகிக்கும் பொழுது நமக்கு அவங்களுடைய அறிவு நிலை அவ்வளோதான், அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கும் பொழுது குடும்ப அமைதியும் நாமளும் அமைதியாக இருக்கலாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சால் நல்லது செய்கிறோம், இல்லைனா நாம் அமைதியாக இருந்துட்டு ஒதுங்கிக்கிறது நமக்கு குடும்ப அமைதி இயல்பாக கிடைக்குங்க. ஒப்பீடே வேண்டாம். குடும்பத்தில் அவங்க எப்படி செய்தாங்க நாமளும் அப்படி செய்யணும்னு ஒவ்வொரு சோலுமே இண்டிவிஜுவல், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சபடி பண்ணுவாங்க. யாரையும் வற்புறுத்த வேண்டாம், வலியுறுத்த வேண்டாம். குடும்ப அமைதி தானாக வரும். சுயமாக சிந்திப்போம், அப்பொழுதும் குடும்ப அமைதி இயல்பாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனம் திறந்து பேச வேண்டும். எதையும் மறைக்காமல் இருக்கும் போதே குடும்பமும் மனமும் அமைதி நல்லாக கிடைக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் செய்வோம். குடும்ப அமைதியோடு மகிழ்வோடும் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.